ராணியோட கவனத்தை திசை திருப்பி அவ தலையில இருக்கிற 1000 கண் பானைய அவ கையாலேயே கீழே தரையில வைக்கணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த ராணி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப புத்திசாலி. அவளை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீ எப்படியாவது நடிச்சு அவளை ஏமாத்தி அவ தலையில இருக்கிற பானைய கீழே வைக்க வச்சுட்டா போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படியே செய்யறேன். ஒரு நிமிஷம். ஓம் ஹ்ரீம் 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 ஜெய் காளி. எந்த சூழ்நிலையிலையும் ஏன் அந்த பொம்மியே உன் முன்னாடி வந்தாலும் நீ மாயன்னு அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த சக்தியை உன் மேல பிரயோகப்படுத்தியிருக்க. இப்போ நீ போ. சரி, நான் போயிட்டு வரேன். ஏ ராணி, நீ எப்படி இந்த விரதத்தை முடிக்கிறன்னு நானும் பாக்குறேன். ஏ பொம்மி, உன்னால கூட கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு மாயைய நான் அனுப்பி இருக்க. அது எப்படியும் ராணியோட தலையில இருந்து அந்த 1000 கண் பானைய கீழே இறக்கிடுவா. அந்த நிமிஷமே ராணிய நான் அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன்னையும் கொன்னுடுவேன் பொம்மி. வீட்டில் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. சாவித்திரி எங்கே தனியாக போகிறான்னு தெரியல. தமன்னா வேற கண்ணிலேயே காணோம். என்னமோ நடக்குது மேடம். வாங்க நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். என்ன சார், சாவித்திரி இவ்வளோ பதட்டமா எங்கேயோ போறாங்க? மேடம், முதல்ல 4 3 ஆச்சு, அப்புறம் 3 2 ஆச்சு, இப்ப 2ம் ஒண்ணா நிக்குது. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மேடம், எப்ப பார்த்தாலும் மனோ, ரகுவரன், தமன்னா, சாவித்திரின்னு 4 பேரும் சேர்ந்து தானே கூட்டு களப்பணித்தனம் பண்ணுவாங்க. அப்படி இருக்க தமன்னா, சாவித்திரி 2 பேரை மட்டும்தான் கடைசியில காட்டுல வச்சு பார்த்தோம். அதுல இப்போ தமன்னாவும் இல்லாம சாவித்திரி மட்டும் அவசர அவசரமா இங்கே கிளம்பி போயிட்டு இருக்கா மேடம். அதனால தான் நான் சொல்றேன், வாங்க நாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த சாவித்திரி எங்க தான் போறாங்கன்னு இன்னைக்கு அவங்கள கையும் களவுமா பிடிச்சி ஆகணும் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க, என்ன மேடம்? ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு கிளம்பி போகும்போது யாருக்கும் தெரியாம நம்ம 2 பேரும் பாதுகாப்பு கொடுக்கணும். மேடம், ராணிக்கு எதுவும் ஆகாது மேடம். அதுக்காகத்தானே நம்பூதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் விரதம் இருக்காங்க. பத்மநாபன் சார், அது அவங்களோட நம்பிக்கை. ராணிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. சட்டம் எப்பயுமே தன்னுடைய வேலையை பார்க்கும் சார். வாங்க முதல்ல சாவித்திரி எங்க போறாங்கன்னு போய் பார்ப்போம். சரி வாங்க. வாடி வா.
வலிக்குதே, வலி தாங்க முடியலையே, என்னை காப்பாத்துங்க. அம்மா வலிக்குதே, வலி உயிரை புரட்டி போடுதே. ஐயோ, வலி தாங்க முடியலையே அம்மா. ஐயோ ஐயோ அம்மா வலிக்குதே. ஐயோ 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 அம்மா வலிக்குதே, என்னால வலி தாங்க முடியல அம்மா. ஐயோ ஐயோ அம்மா, யாராவது வாங்களே. ஐயோ அம்மா, ஐயோ வலி உயிர் போகுதே. ஐயோ அம்மா வலிக்குதே அம்மா. ஐயோ என்னது இது, காட்டுக்குள்ளார இந்த பொண்ணு பிரசவ வலியில துடிச்சுன்னு இருக்குது. வலிக்குதே, யாராவது காப்பாத்துங்களே. அம்மா வலி தாங்க முடியலையே. ஐயோ யாராவது இருக்கிறீங்களா? கொஞ்சம் உதவி பண்ண வாங்கல. இங்க ஒரு பொண்ணு பிரசவ வலியில துடிச்சுன்னு இருக்குது. நீங்களும் புள்ள தாச்சியா இருக்கீங்க, என்னோட வலி உங்களுக்கு புரியும். என்னை காப்பாத்துங்களே. 2 உசுரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ ஐயோ நான் தவறி விழுந்துட்டேம்மா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கம்மா. நீங்களும் ஒரு புள்ளத்தாச்சி தானே. ஐயோ அம்மா, என்னம்மா பாக்குறீங்க? நீங்க இப்ப எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கம்மா. ஐயோ வலி தாங்க முடியலம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. ஐயோ அம்மா முடியலையே. ஐயோ ஐயோ அம்மா வலிக்குதே. ஐயோ இவங்க இப்படி வலியில துடிக்கிறாங்களே, ஆபத்துக்கு பாவம் இல்ல. இவங்க இப்படியே தவிக்க விட்டு போனா அந்த ஆத்தாலே என்ன மன்னிக்க மாட்டா. உன்னதாம்மா. ஆத்தா என்ன மன்னிச்சிராத்தா. வலிக்குதே. ஐயோ ஐயோ வலி தாங்க முடியலையே. கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ வலிக்குதே அம்மா. ஐயோ வலி தாங்க முடியலையே. காப்பாத்துமா. ஐயோ வலிக்குதே. ஐயோ வலிக்குதே அம்மா, வலிக்குதே. அம்மா, நீ ஏதோ நேர்த்தி கடனுக்கு போற மாதிரி தெரியுது. அதை தடை பண்ண வேண்டாம். இந்த கர்ப்பிணி பெண்ணை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன்னோட விரதத்தை முதல்ல முடியுமா? அம்மா வலிக்குதே. நல்ல வேலை, அந்த ஆத்தா தான் உங்களை அனுப்பிடுகிறா. நீங்க மட்டும் வரலன்னா இந்த பொண்ணை இப்படியே விட்டுட்டு போறதா இல்ல என்னோட நேர்த்தி கடனை பாதியில விடுறதான்னு எனக்கு ஒரே சங்கடமா போயிருக்கும். பத்திரமா இவங்களை பாத்துக்கோங்க. வலிக்குதே. நாங்களும் பொம்பளைங்க தானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்கள நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். நீங்க போய் உங்க வேண்டுதல நம்பிக்கையோட நல்லபடியா முடிங்க. ரொம்ப நன்றி, பாத்துக்கோங்க. ஐயோ வலிக்குதே. ஐயோ ஓம் சக்தி. வலிக்குதே அம்மா, வலிக்குதே. ஐயோ ஓம் சக்தி. அம்மா என்னை காப்பாத்துமா. அம்மா அம்மா வலி தாங்க முடியலையே. ஐயோ அம்மா வலிக்குதே. ஐயோ வலி தாங்க முடியலையே. ஐயோ காப்பாத்துங்கம்மா. நடிப்பு அபாரம். ஆனா இந்த நடிப்பை நம்ப நாங்க ஒன்னும் ராணி இல்ல. போதும் உன் நடிப்பு. ராணி ரொம்ப தூரம் போயிட்டா. யார் நீங்க?
இருக்கீங்க? அம்மா, வலிக்குதே. வலி தாங்க முடியலையே. இவரை நம்ம என்ன செய்யலாம்? கர்ப்பம்னு பொய் சொன்னால உண்மையாவே அவ வயித்தை கிழிச்சு குடலெல்லாம் உருவி போட்டுடலாம் வா. வேண்டாம். அவ என்ன காப்பாத்துன்னு கத்துனது அந்த தொண்டையில தானே. அந்த சங்க அப்படியே கடிச்சு துப்பிடலாம். ஐயோ அம்மா வலிக்குதுன்னு கத்துனால, அதனால இங்க இருக்க முள்ளை எடுத்து ஒவ்வொரு நரம்பா அறுத்தா அதோட வலி அவளுக்கு தெரியும்ல. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றதை விட பேசாம இவளை என்ன பண்ணலான்னு பொம்மிக்கிட்டே கேட்கலாம். சரி. இவளை என்ன செய்யணும்னு எங்களுக்கு உத்தரவு விடு பொம்மி. அவளை முதல்ல இங்க அனுப்புனது யாருன்னு கேளுங்க. ஹேய், உன்னை அனுப்புனது யாரு? இந்த பார், உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. இல்ல இது வரைக்கும் நாங்க வாய் வார்த்தையா சொன்னதை அப்படியே செஞ்சிருவோம். இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொல்லாமலே இங்கே அழிய போறியா? உங்ககிட்ட தான் நிறைய சக்தி இருக்கு. நான் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. என்னால என் எஜமானருக்கு துரோகம் பண்ண முடியாது. என்ன கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டா. இப்ப என்ன பண்றது பொம்மி? அவளை இங்க ஏன் முன்னாடி கூட்டிட்டு வாங்க. சரி. என்னை ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா என் எஜமானரும் உங்களை சும்மா விட மாட்டாரு. யார் உன்னோட எஜமா? அந்த அகோர அதிபதியா? பொம்மி, உங்களோட சக்தியை வச்சு இவளை யார் அனுப்புனதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? எந்த ஆத்ம சக்தியாலேயும் இவங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி அநாகத மந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மந்திரத்தை அந்த மனோ பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மந்திரம் முறைப்படி பிறப்புல இருந்து அவங்க குல மரபுல இருந்து மந்திரத்தை கத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரால மட்டும்தான் அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்த முடியும். ஹேய், உன்னை ராணிக்கு இடையூறு பண்ண சொல்லி இங்க அனுப்புனது யாரு?
சொல்லு. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, என்னால என் எஜமானரை காட்டி கொடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சா உங்க சக்தியை பயன்படுத்தி என்னை யார் அனுப்புனாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இவ சொல்ற மாதிரி தெரியல. ஆமா, இவளை அனுப்புனவனை கண்டுபிடிக்கணும்னா நாம தான் ஏதாவது செய்யணும். இவளை அனுப்புனவனுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் காட்டினா இவளை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சிடும். அதை நாங்க செய்யலாமா? ஐயோ அம்மா வலிக்குதே. ஐயோ என்னை விட்டுருங்க. ஆ! ஆ! அம்மா ஐயோ எரியுதே. ஐயோ ஆ! ஐயோ எரியுதே. ஐயோ அம்மா ஆ! எரியுதே. ஆ! ஐயோ ஆ! ஐயோ எரியுதே. ஆ! வலி தாங்க முடியல. ஆ! ஐயோ எரியுதே. ஆ! வலிக்குதே. ஐயோ ஆ! ஐயோ எரியுதே. ஐயோ அம்மா ஆ! ஐயோ ஆ! எரியுதே. ஆ! ஐயோ வலி தாங்க முடியலையே. ஆ! ஐயோ அம்மா ஆ! ஐயோ அம்மா எரியுதே. ஐயோ அம்மா ஆ! ஐயோ எரியுதே. அம்மா ஆ! அந்த பொம்மையே நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அனாகத மந்திரத்தை பயன்படுத்தியும் நான் அனுப்புன சக்தியோட அலறல் சத்தம் இந்த காதுல விழுதுனா அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. நான் ராணி அழிக்க அனுப்புன அந்த மாய சக்தி எதனால இப்படி அலறுதுன்னு எனக்கு நீ காட்டு. இதுல இருக்கிற சாம்பலை உங்க கையால அள்ளி தரையில வீசுங்க. இவளை அனுப்புனது யாருன்னு அப்போ தெரிஞ்சிரும். அன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட. உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சதே தப்பு. இதுக்கப்புறம் இந்த பொம்மை கிட்ட இருந்து உன்னோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது.
சரியான நேரத்துல நீங்க 3 பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க. மறுபடியும் உங்க உதவி தேவைப்பட்டா நான் உங்களை கூப்பிடுறேன். சரி பொம்மி. நாளைக்கு விடியறதுக்குள்ள யாரோட கதை முடிய போகுதுன்னு பார்க்க தானே போற பொம்மி. இங்க பாரு, உன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்காம நான் விடவே மாட்டேன்.